நம்ம 6th to 10th எல்லாமே நியூ புக்கில் கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முன்னாடி அதாவது ஓல்டு சிலபஸ் படி நமக்கு வந்து இந்த எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம். இப்போ நியூ சிலபஸ் படி நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணி தான் படிக்கணும். ஸோ வாங்க படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இயல் வந்து யுகத்தின் பாடல். இது ரீட் பண்ணாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது என் அம்மை ஒற்றி இது படிக்கவே வேண்டாம், பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இயலை ரீட் பண்ணிக்கிறோம். என் அம்மை ஒற்றி எடுத்து நெற்றிமன் அழகே வழி வழி உனது அடியை தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவருக்கு எல்லாமே நிறைவாக தான் நீ எல்லாத்தையும் கொடுத்துருக்க. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடணும். காற்றிலேறி கனை கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை எல்லாத்தையும் கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளெல்லாம் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுதுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னு வில்வரத்தினம் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம புது கவிதை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து 9th புது கவிதை அப்படின்னா என்னென்னு பார்த்துப்போம். மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை புது கவிதைகள். மரபு சார்ந்த செயல்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து அதை தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகளை தான் புது கவிதை அப்படின்னு சொல்கிறோம். படிப்போரின் ஆள் மனதில் புது கவிதை ஏற்படுத்தும் தாக்கமே இப்போதைக்கு புதுசாகிட்டனாலே புது ட்ரெண்டிங் தான் பிடிக்கும். அது மாதிரி இப்போ படிக்கிறவங்க மனசில் ரொம்ப ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்துறது தான் புது கவிதை தான். படிப்போரின் சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. எளியவர்களுக்கு தம் உணர்ச்சிகளை கவிதை வாயிலாக வெளிப்படுத்தும் வாய்ப்பை தந்தது புது கவிதை. ஸோ அப்போ வில்வரத்தினம் அவர்களை பற்றி பார்க்கலாம். கவிஞர் வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் வாழ்ந்தார். யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவில் வாழ்ந்திருப்பாங்க. இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் 2001 துவக்கப்பட்டது. உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் 2001 துவக்கப்பட்டது. இவர் கவிதைகள் ஏற்றுவதுடன் சிறப்பாக பாடும் திறனும் கொண்டவர். வில்வரத்தினத்தின் 2 கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகள் பாடப்பகுதியில் இடம்பெறுகின்றன. ரசூல் கம்சதேவ் அவர்கள் சொல்லிய ஒரு கோட் பார்த்துக்கலாம். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. வேறில்லாத மரம் கூடில்லாத பறவைனாலே ரசூல் கம்சதேவ். எல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு முதல் இயல் வந்து மொழியை பற்றி தான் இருக்கும். அதை கொஞ்சம் டீப்பாகவே வாசிச்சிடலாம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும். கலைகள், அது இந்திரன் அவர்கள் எழுதியது. கலை அது நமக்கு தேவையில்லை. கலைகளின் உச்சம் வந்து கவிதை. கலைகளின் உச்சம் என்ன அப்படின்னா கவிதை தான். அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம். இந்த ஒன்வேர்டு உத்தமம் அப்படின்னு ஒரு ஒன்வேர்டு வந்துருந்துச்சு. அதுக்கு ஆன்சர் தெரியல, யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். இயன்றவரை பேசுவது போல எழுதுவது தான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்தின் எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதியார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயன்றவரை பேசுவது மாதிரியே எழுதணுமா, அதான் கரெக்டு, அதுவே இந்த மானுடத்தின் எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க மகாகவி பாரதி அவர்கள். எழுத்து மொழியை கடந்து பேச்சு மொழி எவ்வாறு கவிதைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பது பற்றி பேசுகிறது. கவிதை அப்படின்னா என்ன? கவிதை என்பது என்ன? கவிதை எழுதும் செயல்பாடு எப்படி நிகழ்கிறது? கவிதை எழுதும்போது எழுதி கொண்டிருப்பவனுக்குள் என்ன நிகழ்கிறது? கவிதை முடிந்துவிட்ட பிறகு கவிஞனுக்கும் கவிதைக்கும் என்ன உறவு? அதை யார் முடிவு செய்கிறார்கள்? இப்படி எல்லா கொஷினுக்கும் பதில் பார்க்கலாம். தொடரும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை எண்ணற்ற அழகியல்வாதிகளும் தத்துவ ஞானிகளும் கலை விமர்சகர்களும் மொழியியல் அறிஞர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றுள் நான் இதுவரை கேட்டது, கண்டது, படித்தது ஆகிய எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மொழியில் மிதந்து கொண்டுதான் பிறந்ததாக தெரிகிறது. மொழியில் மூழ்கியபடிதான் எனது விழிகள் இந்த உலகை காண திறந்தன என உணர்கிறேன். என்னை விளக்கிய மொழி. எனக்கு மொழி என்பது அறிமுகமாவதற்கு முன்னாலேயே பொருட்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளும் வானும் நிலவும் சூரியனும் மரங்களும் செடிகளும் இருந்திருக்கவே இல்லை. அவங்களுக்கு மொழி பற்றி அறிமுகமாவதுக்கு முன்னாடியே பொருளும் இல்லை, விலங்கு இல்லை, பறவை இல்லை, வான் இல்லை, நிலவு இல்லை, சூரியன் இல்லை, மரங்கள் இல்லை, செடி இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது மொழி எனது உலகத்தை ஒவ்வொரு பொருளுக்கும் பெயர்களுடன் கட்டி எழுப்பது. மொழி தான் இந்த ஒரு எல்லாமே அதுக்கு பேர் தெரியாத வரைக்கும் அது என்னன்னு தெரியாது. அப்போ அது இல்லை தான் அர்த்தம். இதன் பிறகுதான் நான் என்ற ஒன்று பிறந்தது. எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு
எனது உலகம் என்பது மொழியினால் கட்டமைக்கப்பட்ட பிறகு அந்த உலகத்திலிருந்து தனித்து பிரிந்து நிற்க நான் அப்படிங்கிற வார்த்தை உதயமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி வந்ததுக்கப்புறம் தான் நானும் இருந்தது. நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன், மொழியின் பொருள் அறிந்து கொள்ள தொடங்கியது எந்த ஆண்டில், எந்த நாளில், எத்தனை மணிக்கு, இவை அனைத்திற்கும் என்னிடம் பதில் இல்லை. நான் உணர்ச்சியினால் நிரம்பியிருக்கிற போது அந்த வேகத்தை பதிவு செய்வதற்கு சொற்கள் உதவும் என்று எப்போது தோன்ற தலைப்பட்டது? ஸோ எல்லாமே எதுவுமே தெரியாமல் இருக்குது. எப்போ வந்துச்சு அப்படிங்கிற கொஷின் தான் இருக்குது. இதுதான் முக்கியம். மொழி என்ற ஒன்று பிறந்த உடனே உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன. எர்னஸ்ட் காசிரர் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் உலகம் என்பது கவனிப்புக்குரிய ஒன்றாக இருந்தது. எனது உலகத்தை இலையாக பிரித்தும் வகுத்தும் தொகுத்தும் விதவிதமான தூரங்களில் வைத்தும் கொடுத்தது மொழி. இதன் மூலமாக எனக்குள் உலகத்தின் பல கதவுகள் திறக்கலாயின. மொழியின் சாவியை போட்டு திறக்கிற போதெல்லாம் இதுவரையிலும் பெயர் சூட்டப்பட்டிராத பலவற்றை நானே என் கண்களால் கண்டுபிடிக்க தொடங்கினேன். அவற்றுக்கு நானே எனக்கு பிடித்தமான பெயர்களை சூட்டவும் தொடங்கினேன். பெயர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய வண்ணங்களை பூசும் சக்தியை மொழி எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் கடந்த காலம், நிகழ்காலம் அப்படிலாம் சொல்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்கிறாங்க. அவற்றை விதவிதமான அடுக்குகளில் ஒருமையாகவும், இது சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற தெரியுதும் அந்த திறனையும் மொழி எனக்கு வழங்கியது சொல்கிறாங்க. ஸோ வாளினும் வலிமை மொழி வழியாக ஒன்றை பெயரிட்டு அழைக்க தொடங்கியவுடன் அந்த பொருட்களின் மீது எனக்கு ஒரு அதிகாரம் வந்துவிடுவதை உணர்கிறேன். குழந்தையாக இருந்தபோது அம்மா அம்மா என்று அழைப்பேன். வேலையில் மூழ்கிய அம்மா என்னை கவனியாத போது திடீரென அவரது பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். அவர் திடுக்கிட்டு திரும்பி என்னிடம் வந்திருக்கிறார். அப்போதுதான் என்னுடைய மொழி பெயர்களிட்டு அழைத்தவுடன் அவற்றின் மீது அதிகாரத்தை உருவாக்கி கொடுத்ததை உணர தலைப்பட்டேன். உடம்பின் ஒரு பகுதியாக இருக்கிற தொண்டையிலிருந்து சொற்கள் எழும்புகின்றன. அவற்றை ஏற்றம், இரக்கம், உச்சரிப்பு, வேகம், நிதானம், திருப்பி சொல்லுதல், இடையில் கொடுக்கும் மௌனம் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி பொருள் வேறுபாடுகளை என்னால் ஏற்படுத்த முடியும் என உணர்கிறேன். இது மட்டுமின்றி கை கால் அசைவுகள், முகத்தின் தசை நார்கள், சுருக்கங்களின் அபிநயங்கள் ஆகிய உடம்பின் செயல்பாடுகள் என்னுடைய மொழி வெளிப்பாட்டின் பகுதியாக உள்ளன. ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுந்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைந்து விடுகிறது. இந்த திடநிலையை அடைந்த மொழி அது அச்சிடப்பட்ட ஒரு கவிதையாக மாறுகிற போது என்னிலிருந்து பிரிந்து போய்விட்ட ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. உலகை மொழி கட்டி எழுப்பியது என்று சொல்கிற போது உலக மொழியின் கைப்பிடியிலிருந்து தழுவுவதற்கு தொடர்ந்து முயல்வதாக தெரிகிறது. அடுத்தது நேரடி மொழி. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி உணர்ச்சிக்கு மிக அருகில் இருக்கிறது. எனவேதான் இலக்கிய வழக்கை கைவிட்டு பேச்சு மொழிக்கு திரும்பியவுடனே கவிஞனுடைய கவிதையின் மொழி அதிக வெளிப்பாட்டிற்கு சக்தி கொண்டதாக மாறுகிறது. எழுத்து மொழி அப்படி அன்று. எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது. முகத்திலிருந்து வாய், உடம்பிலிருந்து கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது. அதனால் தான் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தியாக உள்ளது. ஸோ பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தியாக உள்ளது. ஆமாம், அது உண்மைதான். ஏன் நான் பேசும்போது நம்மளுடைய முகபாவனைகள் எல்லாம் வரும். எழுதும்போது அதில் எதுவுமே இல்லை. பேப்பரில் வெறுமனே நம்ம எழுதிட்டு போகிறோம், அவ்வளோதான். எழுத்து மொழியில் பேச்சை கேட்க எதிராளி என்கிற ஒருவன் எழுத்து மொழியில் நம்மபடி எழுதி வச்சிட வேண்டியதான். அதை யாருமே எதிர்த்து கேட்கறதுக்கு இல்லை. எழுத்து என்பது ஒரு வகையில் பார்த்தால் தனக்கு தானே பேசிக்கொள்கிற பேச்சு, நம்மளே பேசுகிற மாதிரி தான். ஆனால் பேச்சு என்பது அப்படி என்று. பேச்சு என்பது தன்னை திறந்து கொள்கிற ஒரு செயல்பாடு. உண்மையில் சொல்லப்போனால் பேச்சு என்பது மொழியில் நீந்துறது, மாற்றி மாற்றி பேசுறது. பேச்சு மொழியின் போது நமது உடம்பின் வெளிப்பாடுகள் நம்மை மொழி என்னும் நீரில் முன்னோக்கி நகர செய்கின்றன. இதை உணர்ந்த கவிஞர்கள் சிலர் தங்களுடைய கவிதைகளை எதிரில் இருக்கும் வாசகனுடன் பேசுவது போல அமைக்கின்றன. இதையே அவர்கள் நேரடி மொழி என கருதினர். ஸோ அப்போ பேச்சு மொழியை நேரடி மொழின்னு சொல்கிறாங்க. நேரடி மொழி எனப்படும் பேச்சு மொழிக்கு ஒருபோதும் பழமை தட்டுவதில்லை.
அது வேற்றுமொழி ஆவதில்லை. அது எப்போதும் உயிர்ப்புடனும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. இம்மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது. மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா. பேச்சு மொழியில் ஒரு கவிதை செய்யப்படுகிற போது அது உடம்பின் மேல்தோல் போல இயங்குகிறது. ஆனால் எழுத்து மொழியில் அதே சொற்கள் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் போர்த்தி மூடிவிடுகின்றன. அதேபோல் கவிதையின் உணர்வை உணர்ச்சியற்ற ஆடை போல் போர்த்தி மூடிவிடுகின்றன. எனவே கவிதை மரபான தனது செய்யுள் சந்தத்திலிருந்து விடுதலை அடைந்துவிட்டது. கவிஞர்களோட வாய்மொழி என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துபவர்களில் 3 வகையினர் இருந்திருக்காங்க. முதல் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள். இவங்க கவிதை எப்படி இருக்கும்னா, எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாக விடுவதில்லை. எழுத்துக்கள் எப்படி சொற்களில் கரைந்து போகின்றனவோ அதுபோன்று சொற்கள் கவிதைகளில் கரைந்து போவது இல்லை. இவற்றில் சொற்கள் தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வதும் கிடையாது. இக்கவிதைகள் இறுக சுற்றப்பட்ட கம்பிச் சுருளை போன்றல்லாமல் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டவை. இதில் பல நேரங்களில் கவிதை என்பது நடனமாடி கொண்டிருப்பவன் அவ்வப்போது நடப்பதற்கு தாவி விடுவது போல வெறுமனே ஒரு பேச்சு என்ற நிலைக்கு தள்ளிவிடும். கவிஞர் மல்லார்மே போன்றவர்கள் முதல் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள். இரண்டாவது வகையினர் யார் அப்படின்னா கவிஞர் மல்லார்மே போன்றவர்கள். இரண்டாம் வகையினர் இவர்களுடைய பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது போன்றது. வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர். கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். இவருடைய புல்லின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. புல்லின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. ஒன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன். நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில். அன்பை விட பெரிதென்று ஒன்று அந்நகரில் இல்லை. அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன. அதன் பின்னே என் நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது. அங்கே அவற்றில் எல்லாம் மக்கள் தோற்றத்திலும் அன்பேதான் அவர் மொழியும். இரண்டாவது வகையினர் யாருன்னா கவிஞர் மல்லார்மே போன்றவர்கள். இரண்டாவது வகையினர் இவருடைய பேச்சு எதிராளியை விழித்து பேசுவது போன்றது. மின்சார ரயிலின் நெருக்கத்தில் படியில் தொங்கிக் கொண்டு போகிற வெளியில் பறந்து கிடக்கும் தனிமையை சாட்சியாக வைத்து தங்களுக்கு தாங்களே உதடு பிரித்து பேசிக்கொள்ளும் வரை இவர்களுடைய கவிதைகளில் பேச்சு என்பது மூடிய நிலையில், பேச்சு என்பது அங்கு கம்பிச் சுருளை போல, இங்கே மூடிய நிலையில் செயல்படுகிறது. தனிப்பட்ட ஒவ்வொரு சொல்லிலும் பெரிதொன்றை பேசுவதோடு மட்டுமல்லாமல் தன்னையே பேசிக்கொள்கிறது. குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கையில் கவிதையின் பேச்சு இடையில் இருக்கும். ஸோ குறியீட்டு கவிதை என்பது இவரோடது. குறியீட்டு கவிதைங்க தான் இவரோடது. ஸோ மல்லார்மை பற்றி பார்க்கலாம். மல்லார்மே அவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றினார். இவரை புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும். புத்தகங்கள் எல்லாம் படித்துவிட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே. ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன். என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களே, எழுதப்படாத தாளின் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ, தன் குழந்தைக்கு பாலூட்டும் அவ்விளம் பெண்ணோ எதுவும் தடுக்காது. கடல் நீரில் நனையும் என் நெஞ்சை நான் கிளம்பிச் செல்வேன். பாய்மரங்களை தூக்கி எறிந்து விட்டிருக்கும் நீராவி கப்பலே புறப்படு. தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழி அனுப்பலை இன்னும் நம்பிக்கை கொண்டிருப்பது வேதனை. அதோ பாய்மரமின்றி போய் சேர தீவுகளினின்று மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அவை. ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமிகளின் பாடலை. மூன்றாவது வகையினர் யாருன்னா பாப்புலோ நெருடா அவர்களை போன்றவர். இவர் ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது அன்று. வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. ஒரு வடிவம் கொள்ளுதல் என்பதை நோக்கி வாழ்க்கை தொடர்ந்து முயல்கிற போது அது அந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்வது இல்லை. இதுபோன்ற கவிதை இவங்க யாருன்னு பார்த்தரலாம். தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர்
தன்னுடைய கவிதைகளுக்காக 1971ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 1971 பெற்றவர். ஸோ வால்ட் விட்மன் வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க. மல்லார்மே இந்த பாடப்பகுதியின் கவிதை மொழிபெயர்ப்புகள். மல்லார்மே வந்து பிரெஞ்சு மொழியிலேருந்து தமிழில், பாப்லோ நெருடா வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழ். இவங்க 2 பேருமே ஆங்கிலத்திலேருந்து தமிழ், இவர் வந்து பிரெஞ்சுலேருந்து தமிழ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தா நல்நூல் பாயிரம். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகிறது. பாயிரம் எதுக்கு உதவுதா? நூலை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும். தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை, தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இத்தகைய அமைப்பினை காணலாம். தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூலின் பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து, நன்னூலோட பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் ஆகியன குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் 7 நூற்பாக்களை நம் பாடப்பகுதியில் பார்ப்போம். பாயிரம் இல்லது பணுவலன்றே. இது நமக்கு தேவையே கிடையாது. பவனந்தி முனிவர் நமக்கு பாடத்திலே கிடையாது, சிலபஸில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். பாயிரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது பாயிரமாகும். நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பு பற்றியும் அது வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை தான் பாயிரம். பால் அப்படின்னா வகை, இயல்பு அப்படின்னா இலக்கணம். பால் அப்படின்னா வகை, இயல்பு அப்படின்னா இலக்கணம். மாடம் அப்படின்னா மாளிகை, அமை அப்படின்னா மூங்கில். பாயிரத்திற்கு உரிய 7 பெயர்கள் என்னென்னா முகவுரை, நூலுக்கு முன் சொல்லப்படுகிறது. பதிகம் அப்படின்னா 5 பொதுவாகவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது. 5 பொதுவும் 11 சிறப்புமாகிய பல வகை பொருட்களையும் தொகுத்து சொல்வது. அணிந்துரை அல்லது புனந்துரை அப்படின்னா நூலின் பெருமை முதலியவற்றை விளங்க அலங்கரித்து சொல்வது. நூன் முகம் அப்படின்னா நூலின் முகம் போல் முற்பட்டிருப்பது. புறவுரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தே சொல்வது. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தே சொல்வது. தந்துரை அப்படின்னா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது. பாயிரம் வந்து பொது பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும். நூலின் இயல்பு, ஆசிரியர் இயல்பு, கற்பிக்கும் முறை, மாணவர் இயல்பு, கற்கும் முறை எனும் 5ஐயும் கூறுவது பொது பாயிரம். சிறப்பு பாயிரத்தில் நூலாசிரியர் பெயர், நூல் பின்பற்றிய வழி, நூல் வழங்கப்படுகிற நிலப்பரப்பு, நூலின் பெயர், தொகை, வகை, வரி என்பனவற்றை இயற்றப்பட்டது. நூலில் குறிப்பிடப்படும் கருத்து, நூலை கேட்போர், நூலை கற்பதனால் பெறுகிற பயன் ஆகிய 8 செய்திகளையும் செம்மையாக தெரிவிப்பது சிறப்பு பாயிரத்தில் கூறப்படுகிறது. இப்பாடல் நூற்பா வகையை சார்ந்தது. நூல் இயற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது இயற்றப்பட்டதற்கான காரணம் எனும் 3ஐயும் மேலே குறிப்பிட்ட 8 செய்திகளோடு சேர்த்து கூறுவோரும் உள்ளனர். 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லையே அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது. 1000 முகத்தை பெற்றது போன்ற பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லை அப்படின்னா இல்லையேல் அது சிறந்த நூலாக மதிக்கப்படாது. இலக்கண குறிப்பு, இந்த தல்னு வந்துட்டாலே அதனால் தொழிற்பெயர்கள் மொத்தமும் மாறி இருக்குது. அதனால் இது வந்து முற்றுமை. கேட்போர் ஓர் ஆர் வந்தாலே வினையாளனின் பேர். அப்படி மாநகர் என்றாலும் உரிச்சொற்றடர். பகுப்பதற்கு வை ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆர். வை பகுதி இச்சந்தி, இந்த இறந்த கால நிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா அணிந்துரை. உயிர் வர்றதுனால உக்குரல், இதில் இருக்கிற உக்குரல் இத்து ப்ளஸ் ஊ தானே, உக்குரல் இந்த மெய்யை விட்டு போயிடும். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். அதாவது இத்துவை வந்து எப்படி பிரிப்போம்னா இத்து ப்ளஸ் ஊன்னு பிரிப்போம். இதுக்கு முன்னாடி உயிர் வந்துச்சுன்னா இந்த உக்குரல் வந்து மெய்யை விட்டு போய் இத்து அணிந்து ப்ளஸ் உரைன்னு வரும். இப்போ உடல் மேல், இந்த உடலுக்கு மேலே உயிர் வந்து ஒன்றா சேர்ந்துடும். அப்போ இத்து ப்ளஸ் ஊ வந்து தூவாக மாறிடும். அதனால் அணிந்துரை அப்படி வந்துடும். அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. பொது சிறப்பு, பொது ப்ளஸ் சிறப்பு. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன்னாடி கசத மிகும். இதனால் பொது சிறப்பு. அதனால் இச்சு மட்டும் எடுத்துகிட்டு பொது ப்ளஸ் சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ நன்னூல் வந்து தொல்காப்பியத்தை முதலாக கொண்ட வழிநூலாகும். இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என 2 அதிகாரங்களை உடையது. நன்னூல் வந்து 2 அதிகாரம், தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரம். எழுத்ததிகாரத்தில் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரத்தில் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உயிரியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார். பவணந்தி முனிவர் நன்னூலை எதுக்கு இயற்றினாங்க அப்படின்னா, சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதுனால. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரனான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தி முனிவரின் உருவ சிற்பம் இன்றும் உள்ளது. ஸோ அடுத்ததாக இருக்கிற விரிவானம் வந்து 6ஆம் திணை. அதில் நம்ம டேரெக்டாக இது பார்த்துடலாம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.போ. பாரதியார். அவர் எங்கே பிறந்திருப்பார்னா கனடாவில். தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான். அதுக்கப்புறம் 1981ஆம் ஆண்டு மே 32ஆம் தேதியை தமிழர் எவர் ஒருவராலும் மறக்க இயலாது. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும். ஃபாரன்ஹீட் 451 நூல் அதைத்தான் சொல்கிறது. அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான். இது நமக்கு சிவிக்ஸ்லேயே வந்திருக்கும். 2012ஆம் ஆண்டு தொடங்கி எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்படுகிறது. உலகத்தில் 2வது பெரிய தேசம் கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் என்ன அப்படின்னா மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22, மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24. உயிரெழுத்துக்கள் 12. மெய்யெழுத்துக்கள் தனிமை வடிவில் சொல்லுக்கு முதலில் வருவதில்லை. அவை உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து உயிர்மை வடிவிலேயே மொழிக்கு முதலில் வருகின்றன. உயிர்மை வடிவிலே, அதாவது மெய்யெழுத்துக்கள் வந்து தனி மெய்யில் வர்றது கிடையாது. முதல்ல உயிரெழுத்துக்களோடு சேர்ந்து தான் உயிர்மை வடிவில் வர்றது. மெய்களில் க, ஞ, ச, ஞ, த, க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ எனும் 10 வரிசைகள் உயிர்மை வடிவங்களாக சொல்லின் முதலில் வரும். ஞனம் எனும் சொல்லில் அது மட்டும்தான் ஞ வரும். டனர, ல, 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 ர, ந 8 வரிசைகள் சொல்லின் முதலில் வருவதில்லை. டனர, ல, 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 ர, ந ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. குரல் என்ற சொல்லை இக்கு ப்ளஸ் ஊதான் கூ, இற்று ப்ளஸ் அதான் ர, இல் என பிரிக்கலாம். சொல்லின் முதலில் உள்ள கூ எனும் உயிர்மெய் எழுத்தை இக்கு ப்ளஸ் ஊ என பிரிக்கும் போது இக் என்ற மெய்யெழுத்தை சொல்லின் முதலில் வருவதை அறியலாம். ஞ எனும் மெல்லிய மெய் விதம் என பொருள் தரும். ஞனம்னா விதம் என பொருள் தரும் சொல்லில் மட்டும் முதலில் வரும். இந்த சொல்லுக்கு இந்த சொல்லும் தனியாக வராது. ஆ, இ, உ என்ற சுட்டெழுத்துடனும் ஏ, யா எனும் வினா எழுத்துடனும் இணைந்து அங்கனம், இங்கனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் என்று வரும். தற்காலத்தில் தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாகவே உள்ளது. உங்கனம் என்பது தற்பொழுது தமிழகத்தில் வழக்கில் இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றனர். இப்போ பார்த்த 22 எழுத்துக்கள் தவிர வேறு எந்த எழுத்துமே மொழிக்கு முதல்ல வந்தால் அது வந்து தமிழ் சொற்களாக இருக்காது. பிறமொழி சொற்களாகவே ஒளிபெயர்ப்பு சொற்களாகவோ இருக்கின்றன. மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10. அதான் கா, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ 22. மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24. உயிரெழுத்து 12 சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1,
மொத்தம் 24. உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் இறுதியில் வரும். உயிரெழுத்து 12ம் சொல்லின் இறுதியில் வரும் மெய்களில் ஞ, ந, ந, ம, ன், ஈ, இரு, இல், எரள, வளல எல்லாமே 11மே ஞெங்கன. இந்த ஞெங்கன மட்டும் மட்டும் விட்டுட்டு ஞெங்கன, நம்மன, ஏரள, வளல அது எல்லாமே வரும். கசட தபர வந்து வல்லின என்ற வல்லின மெய்யும் எங்கென்றுமே வராது. பழைய இலக்கண நூலார் மொழி இறுதி குற்றியலுகிற எழுத்தையும் சேர்த்து கொள்வர். இந்த மூன்றும் பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாகவே வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வருவதில்லை. பழசில் வந்து இந்த வந்து பழைய இலக்கிய வழக்கில் சொல்லின் இறுதி எழுத்தாக வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து இறுதி எழுத்தாக வருவதில்லை. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1, மொத்தம் 24. புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் பேசும்போதும் சில சொற்களை ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும் போதும் அவ்வாறு எழுதுகிறோம். தமிழரசி, நாட்டுப்பெண் ஆகிய சொற்கள் ஒரு சொல் வடிவம் உடையன. ஆயினும் இவை 2 சொற்களின் சேர்க்கையாக உள்ளன. தமிழ் ப்ளஸ் அரசி தமிழரசி, நாடு ப்ளஸ் பண் நாட்டுப்பண். முதலில் நிற்கும் சொல்லை நிலைமொழி, இது நிலைமொழி, இது வருமொழி என்றும் அழைப்பர். இவ்வாறு நிலைமொழியும் வருமொழியும் இணைவது தான் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் இணைவது தான் என்னதுன்னா புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன. உயிர் ஈறு அப்படின்னா வருமொழியோட முதல் எழுத்து நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது உயிர் ஈறு. மெய் ஈறு அப்படின்னா நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருக்கணும். ஸோ நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தால் அது வந்து உயிரீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது வந்து மெய்யீறு. இப்போ இன் ப்ளஸ் இது ஈதாங்கிறது உயிரெழுத்து. ஸோ இது வந்து உயிரீறு. இது வந்து மெய். அப்போ இன் வந்து மெய். ஸோ அது வந்து மெய்யீறு. உயிர் முதல் அப்படின்னா வருமொழியில் முதல் எழுத்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அது வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது உயிர் முதல். வருமொழியோட முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது வந்து என்னென்னா மெய் முதல். வருமொழியின் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். வருமொழியின் முதலெழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல். இப்போது இது வந்து உயிர் முதல். இந்து ப்ளஸ் தான். அப்போ இந்துங்கிறது மெய்யினால் மெய் முதல். எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழி வந்து இறுதி எழுத்தாக, சொற்புணர்ச்சியில் வந்து நிலைமொழி வந்து இறுதி எழுத்தாகவும் வருமொழி வந்து முதலெழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். சொற்புணர்ச்சியில் நிலைமொழியை இறுதி எழுத்தாகவும் அதில் நிலைமொழியில் 4 வந்து உயிரீறு, மெய்யீறு, உயிர்மெய், மெய்முதல், அதான் 4 வகைகளாக பிரிக்கலாம். சொற்களின் அடிப்படையில் எழுத்துக்களின் அடிப்படையில் 4 வகை. சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி. இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். இவற்றுள் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்தே வருகின்றன. இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்தே வருகின்றன. இவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்தலாம். உயிர் ப்ளஸ் உய் மலை, இது வந்து ஐ. இல்லு ப்ளஸ் ஐ, அப்போ இது வந்து உயிர் ஈறு. மெய் ப்ளஸ் உயிர் அப்படின்னா இது மெய் ஈறு. உயிர் ப்ளஸ் மெய் அப்படின்னா இது ஐன்னு பிரித்தோம் அப்படின்னா இது இங்கே வரணும். இது வந்து இது வந்து உயிர் முதல், இது வந்து மெய் முதல். ஸோ அடுத்தது பெயரும் பேர். கனி ப்ளஸ் சாறு கனிச்சாறு, தமிழ் ப்ளஸ் படி தமிழ் படி, வினை இது நடந்துங்கிறது வினை தான், தமிழ்ங்கிறது பேர், கனிங்கிறது பேர், இது வந்து சாறுங்கிறது பெயர், படிங்கிறது வினை, செல்லுங்கிறது வினை, நூலுங்கிறது பெயர், படித்தங்கிறது வினை. ஸோ புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒளி கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வே புணர்ச்சி ஆகும். குற்றியல் உகர ஈறு. இப்போ ஈரில் வந்து இந்த கடைசியில் வந்து குற்றியல் உகரமாக இருந்துச்சு, குசுடு குரு வந்துச்சு.
கு சு டு து கு ரு இது வந்துச்சு அப்படின்னா சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ கண்டிப்பாக வராது. குற்றியலுகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதல்ல வராது. ஆயினும் குற்றியலுகரத்தின் 6 வகைகளும் சொல்லின் இறுதியில் வருகின்றன. குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு. அதாவது குற்றியலுகர ஈற்றோடு வர்ற நிலைமொழி தான் குற்றியலுகர ஈறு. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதை பொறுத்து இது வந்து மாறும். இப்போ வீங்கிறது நெடில், அப்போது நெடில் தொடர் குற்றியலுகரம். இது இரு ப்ளஸ் ஆ தான் ர, அப்போது உயிர் தொடர் குற்றியலுகரம். இச்சு வன் தொடர் கசர தவிர வன் தொடர் குற்றியலுகரம். இங்கே மென் தொடர். இரு இடைத்தொடர். எஃகு ஆயுத தொடர் குற்றியலுகரம் அல்லது குற்றியலுகர நிலைமொழி. இது குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மொழியை ஆல்பம் பார்க்கலாம். மகாத்மா மீனாட்சி சுந்தரனார் பற்றி இருக்குது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் மகாத்மா மீனாட்சி சுந்தரனார். இவர் யாருன்னா புலமை கதிரவன். திருச்சிராப்பள்ளி அருகே ஆதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர். திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர். மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல பாடம் கற்றார். இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை உணர்த்தும். தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார். இதுலேருந்து வாசித்து கொஸ்டின் எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் கலைச்சொல் பார்த்துடலாம். ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல், புக் ரிவ்யூ அப்படின்னா புத்தக மதிப்புரை, ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இதழாளர், மைக்ரேஷன்னா புலம்பெயர்தல், ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர், ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இயல் 11th ஸ்டாண்டர்டோட இயல் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இயல் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.